This meeting is being recorded. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம கூகுள் ஆட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாருமே ஒரு ஆட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இன்னும் கிரியேட் பண்ணாதவங்க யார்? இவர் இன்னைக்கு பண்ணிட்டு அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி பண்ணது இருக்கு, பண்ணிடுவீங்க. பப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? சரி, அப்போ இல்லை ஆட் ரன் ஆகாது. ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணால் நான் அதை எடுத்து பார்க்கறதுக்கு மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் டைம் இது முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அதை பார்க்கலாம். எல்லாரும் கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஏன்னா அப்புறம் கிளாஸ் இதாகும் அப்படிங்கிறது. ரிப்போர்ட் செக்ஷன். Recording has been resumed. ஸோ நம்ம ஆட் கிரியேட் பண்றது நம்மளோட ஒரு ஐடியா, ஒரு மைண்ட் செட், ஒரு கோல் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஆட் நல்லா போகுதா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது. ஸோ அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்ல என்ன திங்க் பண்ணுவாங்க, இந்த ஆட் ரிசல்ட்ஸ் பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, அதுல பெட்டரா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே பார்ப்போம். பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஆட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் கோ டு தி லேர்னிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேர்னிங் ஃபேஸுங்கிறது இட் வில் டேக் 5 days 7 days இந்த மாதிரி எடுத்துக்கும். அது அடாப்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற லொகேஷன், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ், இதெல்லாமே வந்து யார் பெஸ்ட்டாக அதுக்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 days வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அது கரெக்டான பர்சனுக்கு அது ரீச் ஆகுதா, கரெக்டான ஆடியன்ஸ் அதை கிளிக் பண்றாங்களா, கரெக்டான லீட்ஸ் தான் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கோ, அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அதே தான் அவங்களும் கூகுளும் வந்து அதே தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் ஆல்சோ வாண்ட்ஸ் டு டெலிவர் டு த பெஸ்ட் ரைட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க நிறைய இதெல்லாம் போட்டு அவங்களோட அல்காரிதம் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ கால்ஸ் பைத்தான் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இது எப்படி செல்ஃப் குக்கிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட செட்டிங்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். அதோட கோல்ல இருந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட கோல் வந்து கால்ஸ் பைத்தான் வச்சிருக்கோம். we are expecting calls, phone call leads அப்படின்னு வச்சிருக்கோம். நோ மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் செலக்டட். இது எந்த இடத்துல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு பார்த்துருக்கீங்களா? நோ மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் செலக்டட்னு வருது. நீங்க புது ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணா என்ன வரும்? நியூ கேம்பெயின், ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் இருக்கு. How we can create without an objective? கேம்பெயின் அப்ஜெக்டிவ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? கிரியேட் a campaign without a guidance. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அதனால அப்ஜெக்டிவ் வந்து நோ மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா, டிஸ்பிளே நெட்வொர்க் எடுத்திருக்கோம், இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். சர்ச் நெட்வொர்க் எதையுமே நம்ம எடுக்கல. பட்ஜெட் 300 per day போட்டிருக்கோம். கன்வர்ஷன் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் லீட்ஸ். ஃபோன் கால்ல நம்ம லீட் வரணும். மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். பிட் குவாலிட்டி ஃபார் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங். ஒரு லொகேஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னா 20 kilometers அபவுட் ஆப்பிள் டெக்னாலஜி. அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குங்களா, கூகுள் மை பிஸ்னஸை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் லொகேஷன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரேடியஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் அது வரும். இட்ஸ் ஆப்பிள் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தீங்க. எந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருந்தாலும் அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டு அதில் எவ்வளோ மைல்ஸோ கிலோமீட்டர்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேன்சல் இருக்கும். ஸோ அப்படிதான் பண்ணணும். அப்போ இந்த எந்த இடத்துல வரும் அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். மை இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இடத்துல காமிக்கணும். ஸோ லொக்கேஷன் ஆல் லாங்குவேஜஸ் மீதெல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த கேம்பெயினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது யாருன்னு தெரியல, பாஸ் பண்ணுறது.
இப்போ இந்த 2 கேம்பெயின் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 டிசம்பர் அண்ட் 4 டிசம்பர் அப்படின்னு பண்ணலாம். இப்போ இந்த கேம்பெயினோட நீங்க செட்டிங்ஸ் நீங்க போனீங்கன்னாலே அந்த காலம் வைஸ் நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சிடும். டைப் வந்து சர்ச் டைப் அப்படிங்கிறது இருக்கு. 533 இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. 33 கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது நம்ம ஆட் வந்து 533 தடவை அப்பியர் ஆயிருக்கு. அதுல வந்து 33 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்ராக்ஷன் ரேட்ஸ் கிளிக் த்ரூ ரேட் 6.19 அப்படின்னு இது என்ன அர்த்தம்? 6.19 எப்படி கிடைச்சது இந்த டேட்டா? எதை டிவைட் பண்ணிருக்கு? இம்ப்ரெஷனோட இன்ட்ராக்ஷன் டிவைட் பண்றதா? இன்ட்ராக்ஷன் டிவைடட் பை இம்ப்ரெஷன். into 100. So small number. Small numberல interaction divided by அதாவது how many impressionsல how many clicks அப்படிங்கிறது தான். into 100 போட்டீங்கன்னா 6.19 வரும். ஸோ இந்த வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து என்னன்னா இம்ப்ரெஷனும் கிளிக்ஸ் தான் நடக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து என்கொயரி ஃபார்ம் வாங்கல, இல்ல நம்ம எதுவும் பேமெண்ட் ஏதோ பண்ண சொல்லல. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கிளிக் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஏன் 190 பேர் கிளிக் பண்ணல, 10 மெம்பர்ஸ் கிளிக் பண்ண வைக்கிறோம். ஸோ டபுள் டிஜிட்ல வி ஷுட் எய்ம். ஏன்னா திஸ் இஸ் நாட் அன் இ-காமர்ஸ். நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பேமெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறதுனா 10%ங்கிறது வி கேனாட் எக்ஸ்பெக்ட். 2 to 3% தான் இ-காமர்ஸோட வேல்யூ. நீங்க அமேசான் அந்த மாதிரி ஒரு எடுத்தீங்க அப்படின்னா அமேசான் இ-காமர்ஸ் கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் சிபிஆர் பாருங்க. For Amazon, you can Google strong features offer 1 to 2% அப்படின்னு தான் சொல்றேன். So general e-commerce Google 2 to 3%, Amazon focused 1 to 2%. Conversion rate on Amazon platform. இங்க போய் சேல் உள்ள வந்தவங்க எத்தனை பேர் சேல் நடக்குதுன்னா 9 to 10% and 15% அவங்க சொல்றாங்க. இது நம்ம இங்கே பார்க்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் பார்ப்போம். ஸோ 1 to 2 or 2 to 3% தான் வந்து இ-காமர்ஸ் பேஸ் பண்ணி வர்றது. இது வந்து லீட் ஜெனரேஷன் பேஸ் பண்ணி ஆர் கால்ஸ் பேஸ் பண்ணி வர்றதுனால இது ஓகே. பட் என்னன்னா இதெல்லாம் 10% இருக்கு. ஏன்னா கிளிக் பண்ணி கால் அடுத்தது வேற நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ் காஸ்ட் ஒரு கிளிக் நடந்து பார்த்தீங்கன்னா 33 கிளிக்ல ஒரு கிளிக்கு வந்து 35 ரூபா ஆகுது. அதாவது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வில் கிவ் யூ ஆவரேஜ் சிபிசி அப்படின்னு சொல்றோம். ஆல் கன்வர்ஷன்ஸ் டோட்டலா எல்லா கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது 7 அப்படின்னு வருது. ஃபோன் கால்ல இதுல 2 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்வர்ஷன் வேல்யூ இதெல்லாமே தப்பா செட் பண்ணியிருக்கனால அப்படி வந்து தப்பா இல்லை, வேல்யூ செட் பண்ண வேண்டியதில்லை, நோ வேல்யூ தான். ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் ஆல் கன்வர்ஷன் இதுல 7 அதுல 1 இதுல ஃபோன் கால். ஸோ இப்போ இது ஒரு டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். கூகுள் ஆல் கன்வர்ஷன் டிஃபரண்ட் வேல்யூஸ், அதாவது டைரக்டா அந்த இது கொண்டு வரும். All conversion custom. This column provides a complete view of all primary conversion actions, such as conversions column. Secondary conversions, observation only, not இதெல்லாம் பிட்டிங்ல நடந்துட்டு இருக்கு. Cross device conversion, store visits and certain phone calls. ஸோ கூகுள் ஏதாவது இடத்துல வந்து கேதர் பண்றாங்க. இப்போ என்னன்னா நீங்க ஆடை கிளிக் பண்றது ஒரு கன்வர்ஷன், ஃபோன் கால்ஸ் வருது அப்படிங்கிறது. நம்ம வெப்சைட்ல போய் அங்க ஒரு ஃபோன் காலை போய் கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம ஆல் கன்வர்ஷன்ஸ்ல எடுக்கணும். பட் நம்ம பிட் பண்றது என்னன்னா ஆப்ல வர்ற ஃபோன் கால் கன்வெர்ட் பண்றது, ஐ மீன் டயல் பண்ணி நம்மளுக்கு கால் வர்றது. பட் அங்க பண்ணல, வெப்சைட்டுக்கு போய் அங்க இருக்கிற இதுல கிளிக் பண்ணி வர்றதுனால ஆல் கன்வர்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அதனாலதான் செகண்டரி இது மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. கிராஸ் டிவைஸ் கன்வர்ஷன்ஸ், கிராஸ் டிவைஸ் கிராஸ் நெட்வொர்க் யூடியூப் சர்ச் அப்படி வரும். இது மட்டும் conversion. This column includes the primary conversion actions that you have designated as important for automatic bidding strategies. So, நம்ம bidding strategies என்னன்னா conversions, phone calls மட்டும் தான் நம்ம primary எடுக்கும். மீதி சில conversions எல்லாமே அது வந்து செகண்டரியில போய் எடுத்துட்டு இருக்கும். ஸோ நம்ம செகண்டரி ஆல் கன்வர்ஷன்ஸ் எப்போ ஒரே பண்ண வேண்டாம். இதுதான் எக்ஸாக்டா நம்ம நினைச்சதுக்கு வரக்கூடிய வேல்யூ. ஸோ கன்வர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சில இதுல உங்களுக்கு ஆல் கன்வர்ஷன்ஸ் தெரியாது, காலம்ஸ்ல போய் நீங்க மாடிஃபை காலம்ஸ்ல போயிட்டு அதை எடுத்து வர்றதுனா எடுத்து விட்டுருவோம். ஆல் கன்வர்ஷன்ஸ் வேல்யூ வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அதை எடுத்து விட்டுருவோம்.
ஸோ சில பேருக்கு அது இல்லாமல் இருக்கும். நம்ம அதனால மாடிஃபை காலம்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வரும், வராமல் இருக்கும். ஸோ கன்வர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த கன்வர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கோல்ஸ்ல போயிட்டு கன்வர்ஷன்ஸ் சம்மரி. இப்போ வந்து பாருங்க ஃபோன் கால் லீட்ஸ் 1 இது வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் காப்பிடுது. கெட் டைரக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பட் இந்த இதுக்கு என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இந்த இதுக்கு நம்ம ஃபோன் கால் லீட்ஸ் தான் மெயினாக எடுத்திருக்கோம். If you go to edit goals, 7 campaigns using this phone call ads. So calls Python, calls data analytics, GMA14 எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு டிஃபால்ட் கன்வர்ஷன். ஃபோன் கால்ஸ்ங்கிறது கூகுள் ஹோஸ்டட் கன்வர்ஷன். அப்போ நம்மளும் இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இது பார்த்தா ஒரு கன்வர்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின்ஸ்ல போயிட்டு ஃபோன் கால்ஸ் தான் நம்மளுக்கு வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க, 2 கன்வர்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2 கன்வர்ஷன்ஸ் நம்மளுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்வர்ஷன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அமௌண்ட் இல்ல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணது 1165. அப்போ 2 ஃபோன் கால் லீட்ஸ்ங்கிறது எவ்வளோ 500 சம்திங். அப்போ ஒரு நம்மளை கூப்பிட்டு ஹலோ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு 500 ரூபா பக்கம் செலவு பண்றோம், விச் இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்க அதுக்கு என்கொயரி ஃபார்ம் வச்சு லீட் போடுறதே வந்து பண்ணிடலாம். பட் இது ஏன் இது அப்படின்னா இது ரன் பண்ண டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்குள்ள தான் இருக்கு. 300 இல்ல 200 பட்ஜெட்ல ஏதாவது நம்ம போட்டுருக்கோம். அதனால we cannot come to a conclusion this ad is a good or bad. அப்ப நம்மளுக்கு எப்ப வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 15 டேஸ் அது வந்து ரன் பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஆடை வந்து நல்லா போயிருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, எடுத்த உடனே கஸ்டமர் கேட்கறதுன்னா இவ்வளவு 500 ரூபாய் எப்படி காஸ்ட் பர் கன்வர்ஷன் வருது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இவ்வளவு காஸ்ட்லி என்ன அப்படின்னா ஆட் கொஞ்சம் ஸ்டடி பண்றதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம சில தப்பு கண்டிப்பா பண்ணுவோம், அதையெல்லாம் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி ஸ்டேபிள் பண்றதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ 15 டேஸ் இஸ் த ஐடியல் டைம் ஃபார் ஆட் காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஐடியல் பேராமீட்டர் வந்து 15 டேஸ் எடுத்துட்டாலும் இந்த டைமிங் இந்த கிளிக் த்ரூ ரேட்ல நீங்க 10% எப்போ கண்டிப்பா வச்சிருக்கோம். ஸோ கன்வர்ஷன் ரேட்டு 5% மேல நம்ம வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து வேற இதே இன்னொரு ஆடு இருக்கு. ஸோ இந்த ஆட் வந்து பாத்தீங்கன்னா 300 per day தான் நம்ம போட்டிருந்தோம். 146 கிளிக் வந்து 18%, 12.33% கன்வர்ஷன். பாருங்க கம்மியான இம்ப்ரெஷன் ஆனா அதிக கிளிக்ஸ். அப்ப இது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ் இந்த கேம்பெயினோட பாக்குறப்ப. இந்த கேம்பெயினோட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொன்னோம். ஏன்னா 12.3%, டபுள் டிஜிட்ல நம்ம எய்ம் பண்ணணும்னு நான் சொன்னேன், 10%. அப்ப இந்த ஆட் வந்து கரெக்டா இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இதுல எதுவும் வரல. டசன்ட் மீன் தட் ஓகே ரிசல்ட் வரல அப்படிங்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம கம்மியான டைம்ஸ்ல ரன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்றேன். ஸோ இப்போ கால்ஸ் பைத்தான் இதை எடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் கோர்ஸ்ங்கிறது ஆட் குரூப். இப்போ 2-3 ஆட் குரூப் வச்சிருந்தீங்கன்னா இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆட் குரூப் நல்லா போகல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்க ஒரே ஒரு ஆட் குரூப்ல கட்டி நம்ம எதுவும் நம்ம பண்ண போறோம். இன்னொன்று இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ் சர்வீஸ் அண்ட் ரிப்பேர் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. 2 ஆட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து ஆர்ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆகஸ்ட் அப்படின்னு ஒன்று, கால் ஆக்ஸ் வாஷிங் மிஷின் 30th நவம்பர்ல வந்து இது 15 டேஸ் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல பாருங்க பட்ஜெட் வந்து பாருங்க 2500 பர் டே, 1800 பர் டே. ரெண்டுமே பிட் ஸ்ட்ராட்டஜி லேர்னிங். இந்த லேர்னிங் அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த பெஸ்ட் ஆடியன்ஸ், பெஸ்ட் டைம் டு ரீச் அவுட் தட் கஸ்டமர்ஸ், எப்போ கிளிக் பண்ணுவாங்க, இதெல்லாம் இன்னும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கு.
இப்ப இதுல வர சில டேட்டாஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். இது வந்து 1 டே வேணும், திஸ் மந்த்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்ப நடுவில் தான் மாத்திருக்காங்க இந்த அமௌண்ட். முதல்ல எல்லாம் 300 per day அப்படிதான் இருந்துச்சு, இப்போ மாத்திருக்காங்க. ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் சொல்றது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சொல்றது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயினோட கிளிக் ரேஷியோ பாருங்க 10, இது 12.53. இது ரெண்டும் வேற வேற கேம்பெயின். இது வந்து கிளிக்ஸுக்காக கால்ஸுக்காக நம்ம பண்ணது. இது ஜென்ரல், இதுவும் கால்ஸ் தான், பட் உள்ள போய் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. 42 rupees ஆவரேஜ் சிபிசி, 40 ஆவரேஜ் சிபிசி. அமௌண்ட் ஸ்பெண்ட் இவ்வளவு பண்ணியிருக்கோம். ஃபோன் கால்ஸ் வந்து 12 தான் காமிக்குங்க. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறதான் எடுத்திருக்காங்க பிட் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இவங்க வந்து டார்கெட் சிபிஏன்னு ஒன்று வச்சிருக்காங்க. டார்கெட் காஸ்ட் பர் அக்விசிஷன். இந்த இதை நம்ம ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஒரு லீடு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, அது ஒரு கால்ஸ் வரணும்னா எவ்வளவு நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த டார்கெட் சிபிஏ. கன்வர்ஷன் ரேட் வந்து பாருங்க 2.54. இது வந்து 5.47 இருக்கு. ஸோ இது எப்ப இருந்து மாத்திருக்காங்கன்னு தெரியல. மேபி இப்போ நம்ம வந்து 14 அப்படின்னு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலாம் ரன் ஆகிருக்கு யாரும். ஆமா, சண்டே வந்து ஆஃப் பண்ணிருப்பாங்க. நேற்று ரன் ஆகும். 12 வந்து ரன் ஆயிருக்கு. ஒரு ஃபோன் கால்ஸ் போயிருங்க. 11th வந்து 5 ஃபோன் கால்ஸ். இங்க யாருக்காச்சும் தெரியுமா 4 கிளிக்ஸ் காமிக்கிறீங்க, ஆனா 5 கால்ஸ் எப்படி வரும்? கொஞ்சம் அட்வான்ஸ் இது, நான் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கறேன். டேட்டா கிடைச்சங்காட்டி உங்களுக்கு கேட்கறேன். 4 கிளிக்ஸ் உள்ள அது பார்த்து இருக்கலாம். சரி, என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாது எக்ஸாக்டா எதுன்ட்டு. இப்ப நீங்க வந்து ஆட்ரிபியூஷன் செட்டிங்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம். இன்னைக்கு ஆட பார்த்து பண்ணிருப்பாங்க, ஆனா நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஒரு ஆட் வந்து ஒரு மொபைல் டிவைஸுக்கு போகுதுன்னா கூகுள் கணக்கு வச்சுக்கோ, இந்த ஐபி அட்ரஸ்ல இந்த ஆட் எல்லாம் போயிருக்கு. அதே ஐபி அட்ரஸ்ல இருந்து அந்த போன்ல இருந்து ஒரு கால் அடுத்த நாள் வரும், ஆனா ஆட் வந்து முந்தின நாள் பார்த்திருப்பாங்க. அடுத்த நாள் கால் வர்றப்ப அடுத்த நாள் வந்து கூகுள்னாலதான் வந்திருக்குன்னு அது கிரெடிட் எடுத்துக்குது. அதனாலதான் அன்னத கிளிக்ல வரல, மேபி முந்தின நாளோ அதுக்கு முந்தின நாளோ எங்கேயோ ஒரு தடவை அந்த ஆடை பார்த்திருப்பாங்க, அங்க இருந்து வர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆட்ரிபியூஷன் செட்டிங்ஸ்ல லாஸ்ட் கிளிக் எப்ப நடந்ததோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதனாலதான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிடிஆர் அகைன் 6.78%. ஸோ இந்த டேட்டாவோடய பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 ஆடுமே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் பர் டே அப்படிங்கிறப்ப இன்னும் பெட்டரா வரணும். இப்போ இதுல பாருங்க, செட்டிங்ஸ்ல போவோம், கேம்பெயின் செட்டிங்ஸ். இந்த ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நோ மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் செலக்டட். கூகுள் சர்ச் நெட்வொர்க்ல எதை எடுக்கலாம். பிட்டிங் வந்து 1000. ஃபோன் கால்ஸ் கேம்பெயின் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் கன்வர்ஷன் வந்து இவங்க ஒரு வேல்யூ போட்டுக்கிறாங்க. இவங்க ஏன் இதை போடுறாங்கன்னு தெரியல. இது கிளைண்டா அப்டேட் பண்ணிட்டாரு. இனிஷியலா அது தேவையில்லை. அப்படின்னா என்ன இருக்குன்னா, செட்ஸ் பிட்ஸ் டு ஹெல்ப் கெட் as many as conversion as possible or below the target CPA. ஸோ டார்கெட் சிபிஏ நம்ம 900 வச்சிட்டோம்னா 900 தாண்டாது, லீட் காஸ்ட் வந்து தாண்டாது. ஆனா 400 into 2 2 இது வரலாம், 300 into 3 கூட வரலாம், இல்லை 900 ஒரு லீடு கூட வரலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாதப்ப நம்ம போய் செட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட இது. அது ஹையஸ்டா அவங்க வேல்யூ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ வேண்டியதில்லை. அப்படி பார்த்தா ஒரு கால் 2 கால்ஸ் தான் வரும். இவங்களே வந்து 900 வரைக்கும் நம்ம ஓகேன்னு சொல்ற மாதிரி. ஸோ டார்கெட் சிபிஐ எல்லாம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப கம்மியா வச்சுக்கணும். டெய்லி பட்ஜெட் வந்து இன்டூ 2 or 3 வச்சுக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க 900 இன்டூ 2 தான் 1800 வச்சிருக்காங்க டார்கெட் சிபிஏ. பட் இட் டசன்ட் மீன் தட் ஒரு இதோட 9 கிடையாது, 900 கிடையாது. நீங்க 3 கால்ஸ் 4 கால்ஸ் வந்ததுனால 200 அந்த மாதிரி எல்லாம் மாறிடும். ஸோ பட் இவங்க வந்து அது ஓகே அப்படிங்கிறாங்க. இந்த இது வந்து என்னன்னா கால்ஸ் வந்தாதான் இவங்க சர்வீஸ் அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுனால 900 தாண்டாது. 900 தாண்டாது. எத்தனை கால் வரும் அதுக்காக பிரிச்சுக்கணும். 900 தாண்டாது அப்படிங்கிறத காஸ்ட் பர் ஆக்ஷன் நம்ம வச்சிடறோம், செட் பண்ணிடுறோம். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா மேபி 900 தாண்டறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 900க்குள்ள மட்டும்தான் அந்த பிட்டிங்குள்ளே போகும். உள்ள 900 மேல அந்த லீடு வர மாதிரி இருந்தா இது பார்ட்டிசிபேட்டே பண்ணாது அந்த பிட்டிங்ல பண்ணாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் ரன் பண்ணி இப்போ 15 நாள் 1 மாசம் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தெரியும். அந்த அமௌண்ட் இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் இவங்க போட்டுட்டாங்க. இவ்வளோ வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னோட பர்சனலாக. ஒரு கால் இருந்தாலும் 900 இல்லை, ஒரு கால் வர்றதை பேஸ் பண்ணி இல்லை, இவங்க பிட்டிங் ஆப்ஷன் வந்து 900க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு செட் பண்றாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு பீக் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 to சாயங்காலம் 5 to 7 மணி பீக் டைம். அப்ப நிறைய பேர் அட்வர்டைசர்ஸ் உள்ள வந்து எல்லாம் பண்ணுவாங்க, யூசர்ஸ் அதிக பேர் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா இவன் பிட்டிங்கோட ரேட் அதிகப்படுத்துவாங்க. 5 to 7 போய் நீங்க லீட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லீடு காஸ்ட் வந்து 1000 rupees அப்படின்னு வச்சிருவாங்க. என்ன ஆகும், 900 நீங்க செட் பண்ணங்காட்டி நீங்க அந்த 5 to 7 பிட்டிங்குள்ளே போக மாட்டீங்க. அப்ப நீங்க மத்தியானம் 2 மணிக்கு யாருமே இல்லாத யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு கம்மியான யூசர்ஸ் இருக்கிறப்ப இவங்க கம்மி பண்ணுவாங்க பிட்டிங் ரேட்டை, இவங்க கூகுளே கம்மி பண்ணுவாங்க. அப்ப யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம வந்து காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த அட் எனி காஸ்ட் வந்து எனக்கு இதை தாண்டி போக வேண்டாம். ஏன்னா அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, இதை தாண்டி போச்சுன்னா என்னோட பிசினஸ்க்கு இது ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த காசை வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. ஒரு லீடு இவ்வளோ தான் இருந்தால் தான் என் பிசினஸ்க்கு இருக்குது. இப்போ நான் கோர்ஸ் ஃபீஸ் எக்ஸாம்பிள் 20,000 வைக்கிறேன், எனக்கு லீடு காஸ்ட் 25,000 வந்து வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபிளாப் இது. அப்போ நான் கோஸ்ட் இப்போ லீடு காஸ்ட்டை நான் 10,000க்குள்ள வைக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து என்னால் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நம்ம பண்ண முடியும். இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் வி ஹேவ் சம் எக்ஸ்பென்சஸ், எல்லாமே ஃபேக்கல்டி ரெண்ட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஐ கேன் மேனேஜ். 20,000 தாண்டிச்சுன்னா கோர்ஸ் ஃபீ விட நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த இது நான் பண்ணவே இருந்தேன். ஸோ அதனால தான் அது மோஸ்ட்லி நம்ம போய்க்கிறது இல்லை. இப்போ இவங்க கிரியேட் பண்ணது இன்னொரு ஆட் கேம்பெயினோட செட்டிங்ஸ், லீட்ஸ் சர்ச் நெட்வொர்க் எதுவும் போடல. இவங்களும் 2,500 per day போட்டிருக்காங்க. கேம்பெயின் ஸ்பெசிஃபிக் ஃபோன் கால்ஸ் இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சிபிஏ இது கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நார்த், சவுத், பொள்ளாச்சி, திருப்பூர் இப்படி எடுத்திருக்காங்க. ஆல் லாங்குவேஜஸ். இப்போ இவங்களோட கேம்பெயின்குள்ள போனோம் அப்படின்னா இது ஆட் குரூப். இப்போ இவங்க 3 ஆட் குரூப் வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ் பண்றது. ஸோ 3 இதுல வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த கேம்பெயின் என்ன சொல்லுது, 7.18 வருது, 6 போன் கால்ஸ் வந்திருக்குன்னு தான் நம்மளுக்கு காமிக்குது. 7.18 ஆவரேஜ் சிபிசி 41. இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா தெரியும் போன் கால்ஸ் வந்து எந்த வேலை ஸ்பிட் ஆயிருக்கு. 6 போன் கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்கு, 2 வந்து வாஷிங் மிஷினுக்கு இருக்கு. அப்ப ஏசிக்கு வரவே இல்லை. ஆனா இங்க வந்து கிளிக்ஸோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7.something இருந்தது ஆவரேஜா. காலம் கொண்டு வருது. சிபிஆர் இப்போ அந்த ஆவரேஜ் வந்து எங்க இருக்குன்னா ஏசிக்கு நல்ல சிபிஆர் இருந்திருக்கு, இதுக்கு 7 இருக்கு, இது 4.2 இருக்கு. ஆனா 3ஐயும் கூப்பிடுறப்ப ஆவரேஜ் பண்றப்ப 7.18 இருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆட் குரூப் சரியா போகல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது கிளிக் ரேஷியோ நல்லா இருக்கு, ஆனா கால்ஸ் எதுவும் வரல. இதுல எல்லாம் கிளிக் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா 2 கால் வந்திருக்கு. இது ஆவரேஜா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவர் கிளைண்ட் வந்து என்னன்னா 3ஐயும் வச்சுக்கிட்டாரு, எனக்கு இது இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறவங்க 980 980 980 3க்குமே டார்கெட் சிபிஐ செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த கேம்பெயின் நல்லா போகுது அப்படிங்கிறப்ப
இந்த கேம்பெயின் இந்த ஆட் குரூப் வந்து ரிசல்ட் அதிகமா கொண்டு வரல. இது ஒரு நாளா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திஸ் மந்த் அப்படின்னு போடுவோம். டிசம்பர் மந்த்ல ஏசிங்கிறது 4 கால்ஸ் தான் வந்திருக்கு. இது 27 கால்ஸ் வந்திருக்கு. இது 84 கால்ஸ் வந்திருக்கு. அப்ப இதுதான் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். இது ரெண்டும் இது இல்லை. அப்ப இதுல காசு அதிகமா போகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு காசு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் 900 ருபீஸ், இது 3000, இது 4000. ஒருவேளை இது அதிகமா நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த ஆட் குரூப்பை ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்ல we need to improve on this. இல்ல ஏசிக்கு பொதுவாகவே குறைவா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ப ஒரு நாள்ல பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறப்ப டிஃபரன்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்கும். வாஷிங் மிஷின்குள்ள போனேன் அப்படின்னா அதுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் இங்க இருக்கு. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராட் மேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராட் மேட்ச்ங்கிறது என்னது அப்படின்னா அதிக இம்ப்ரெஷன்ஸ் கொண்டு வரும், அதிக கிளிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ காஸ்ட் பர் கன்வர்ஷன் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் வந்து பாருங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் எல்ஜி வாஷிங் மிஷின் சர்வீஸ் அப்படின்னா சர்ச் டெர்ம்ஸ். இப்போ இது வந்து 50 கிளிக் இது கொண்டு வந்திருக்கு. இந்த 50 கிளிக்ல எக்ஸாக்டா என்ன தேடி இருக்காங்க மெஜாரிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்ஜி வாஷிங் மிஷின் சர்வீஸ்ங்கிறது மெயின். இது எல்ஜி வாஷிங் மிஷின் சர்வீஸ் கோயம்புத்தூர், இன் கோயம்புத்தூர், சென்ட்ரல் நியர்மி, இந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கீவேர்ட் இருக்கு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதுலயும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர் நெகட்டிவ் கீவேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் கீவேர்டு எல்ஜி வாஷிங் மிஷின் அப்படிங்கிறப்ப இது புதுசு வாங்குறாங்களா பழசு வாங்குறாங்களா உங்களுக்கு தெரியாது இந்த கீவேர்ட். பட் 3 கிளிக்கு இதனால நான் வந்து 66 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன் டிசம்பர் 1ல இருந்து 15 வரைக்கும். ஒருவேளை இங்க நான் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுல வந்து போன் கால்ஸ் இங்க வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எந்த கீவேர்ட் இந்த இதுல கொண்டு வரலாம். கேம்பெயின் லெவல்ல மட்டும் தான் போன் கால்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்த கீவேர்டு வந்து அதிக இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் வருது பட் இட்ஸ் நாட் மீனிங்ஃபுல்னா யூ கேன் ரிமூவ். ஸோ இதுதான் அந்த சர்ச் கீவேர்ட்ஸ். இப்போ இதோட ஆட் நீங்க போனீங்க அப்படின்னா எல்ஜியோட ஆட், அதாவது வாஷிங் மிஷினுக்கு அவங்க எல்ஜிக்கு மட்டும் தான் மெயினாக எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆடோட எடிட் நான் போறேன். இட்ஸ் லைவ் ஆட். இது இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஆட். இது ஸோ எல்ஜி சர்வீஸ் சென்டர் நியர்பை கஸ்டமர் கேர் சப்போர்ட் வேர்ல்பூல் சர்வீஸ் ஏரியா இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஹெட் போட்டிருக்காங்க, லோகோ போட்டிருக்காங்க. சைட்டிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அது வந்து முக்கியம் தான், அது நம்ம கரெக்ட் பண்ணணும். எங்க கம்மியா இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூனிக்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. மோர் சைக்கிளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இல்லாட்டி என்னன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் லீடு அதிகமாயிட்டு வேற ஒன்றும் அது கரெக்ட் பண்ணலன்னா ஆட் ரன் ஆகும் எல்லாமே நடக்கும். பட் உங்களுக்கு அந்த காஸ்ட் பர் லீடு அது எல்லாமே அதிகமாகும். ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆட் பண்ண சொல்றாங்க. கேன்சல் பண்ணுங்க. அப்ப இந்த ஆட் ஒருவேளை இதுக்குள்ள நீங்க 2 ஆட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஆட் நல்லா போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட் மட்டும் இவ்வளவு கிளிக்ஸ், இவ்வளவு கன்வர்ஷன்ஸ், இவ்வளவு இது வந்திருக்கு. நீங்க 2 ஆட் இருந்ததுன்னா அப்ப ஆட் குரூப்ல ப்ராப்ளமா ஆட்ல ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வாஷிங் மிஷின் அவங்களோட நல்லா போயிட்டு இருக்கு, ஃப்ரிட்ஜ் நல்லா போயிட்டு இருக்கு, சரியா போகலன்னு ஒரு ஆட். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஜென்ரலா எடுத்துட்டு இதை இங்க இது பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட சிஎஸ்சி இது மட்டும் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் இந்த டவுன்லோட்
ஸோ இது கேம்பெயின் லெவலில் மட்டும் கொடுத்துருக்கு, குரூப் அதெல்லாம் இது கொடுக்கல. சும்மா ஜென்ரலாக இது போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஆட் குரூப்பையும் நீங்கள் போடலாம்னு போடலாம். நான் சிம்பிளான டேர்ம்ஸ் போட்டிருக்கேன், பட் நீங்கள் போடுறப்ப இன்னும் நல்லா எலாபரேட்டாக எழுதணும். என்ன கேம்பெயின் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணணும். வாட் டைப் ஆஃப் சர்வீசஸ் அதெல்லாம் போட்டு டிஸ்பிளே குரூப்னு சிடிஆர் குட்னு சொல்லுது. கன்வர்ஷன், காஸ்ட் பர் கன்வர்ஷன் ரேட் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரோம். These are not problems, so don't change them blindly. CTR is above average for education training benchmark. அது வந்து எல்லா டீட்டெயிலாக கொடுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ சர்வீஸ் அதுன்னு நான் கொடுக்காதனால அது என்னோட ப்ரீவியஸ் மெமரி வந்து ட்ரைனிங் ரிலேட்டட் எடுத்து வச்சு அதனால கூட திஸ் இஸ் ரிகார்டிங் home appliances service campaign. Conversion rate சரியில்லைன்னு சொல்லுது. டார்கெட் சிபிஐ நாட் செட்னு சொல்லுது. 6% CPM intent is high. People are actively looking for it. Your keyword plus ad copy are relevant. 5 to 8% நம்ம சொல்லுது. நம்ம 10% எதிர்பார்க்கணும். Major problems because you got on to only one conversion counter. Google thinks campaign is weak. For home service, calls equal to primary conversions. நம்ம அதான் வச்சிருக்கோம். மேபி என்னன்னா இவங்க ஆட் வந்து அப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. லீடா செலக்ட் பண்ணிட்டு வந்து அதில் ஃபோன் கால்ஸுக்குன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணாமல் வந்துருப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ண ட்ராக் கால் செப்பரேட்லி, கால்ஸ் ஃப்ரம் ஆட், கால் எக்ஸ்டென்ஷன் நம்ம போட சொல்றாங்க, கால் ஃப்ரம் வெப்சைட் அதையும் பண்ண சொல்றாங்க. நோட் ஃபார் சர்வீஸ் பிசினஸ் இஸ் ரிஸ்கி, ஃபிக்ஸ் இனிஷியலி ஆஃப்டர் 20 to 30 calls ரெடியூஸ் கிராஜுவலிங்காக. 900 சம்திங்ல வச்சிருக்காங்க. Conversion rate is 3.0, low for recurrent, 8% to 15%. Conversion பாருங்க, அங்க வந்து 6 to 7% கிளிக் பண்ணா போதும்னாங்க. கன்வெர்ட் ஆகிறது இங்க 8 to 15% சொல்றாங்க. People click, don't call. Call now above the phone. No emergency fast. Website loading is slow on mobile. Landing page fix. Must have a same day. அதெல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்றாங்க. Location targeting கொஞ்சம் சொல்றாங்க. Campaign structure improvements. One ad group, mixed services, and ideal structure வந்து அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் தனியாக பண்ணணும் அப்படின்ட்டு நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ, பை, நியூ இதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நமக்கு ரிப்பேர் சர்வீசஸ் வரப்போ புதுசு வரக்கூடாது. பென்ச்மார்க் சிடிஆர் ஓகே, கன்வர்ஷன் ரேட் 8 to 5%, காஸ்ட் பர் லீட் இவ்வளோதான் இருக்கணுங்கிறாங்க. கால் ட்ராக்கிங் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணோம்னா கேம்பெயினோட ஸ்ட்ரென்த் இன்னும் நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் தான் மெயினாக. ஆட் பேராமீட்டர்ஸ் ஒன்று, அதாவது இம்ப்ரெஷன்ஸ், கிளிக் த்ரூ ரேட், இது ஆட்ல மட்டும்தான் இருக்கு. கிளிக் பண்ணி உள்ள வந்தாதான் பொதுவாக வெப்சைட்ல வந்தீங்கன்னா தான் கன்வர்ஷன்ஸ் நடக்கும். அங்கே அப்போ இங்கே கிளிக் நடக்கலைன்னா ஆட்ல ப்ராப்ளம், அங்கே கன்வர்ஷன்ஸ் நடக்கலைன்னா வெப்சைட்ல ப்ராப்ளம். இப்படி நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஆடுக்கு தனியாக, வெப்சைட்டுக்கு தனியாக பிரிச்சு. ஸோ எந்த சிடிஆர் கம்மியாக இருக்கோ we need to work it out. ஸோ ஆட்ல சிடிஆர் கம்மியாக இருந்துச்சுன்னா சைட் லிங்க் ஆட் பண்ணணும், கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும், இமேஜஸ் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட்ல சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணுறது. வெப்சைட்ல கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வெப்சைட் நல்லா ஸ்பீடாக இருக்கணும், என்கொயரி ஃபார்ம் இருக்கணும், நினைச்ச இடத்துல அவங்க டேட்டா எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்.
இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் ஆட் குவாலிட்டி நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா அந்த வீடியோல நம்ம பார்த்துருந்தோம், எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் நல்லா இருக்கணும், லேண்டிங் பேஜ் உள்ள நல்லா இருக்கணும், ஃபார்மேட் நிறைய நீங்க ஆட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா பொசிஷன் மேல கிடைக்கும். பொசிஷன் மேல கிடைச்சா கிளிக் அதிகமா கிடைக்கும். ஆட்ல ஏன் கிளிக் கிடைக்கலன்னா ஆடோட இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும், பொசிஷனையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். யூஸ் ChatGPT இன்னும் இன்டெப்தா கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஒரு ஆட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத எல்லாமே நம்ம நல்லா